அத்தை வீடு. என் கணவர் பேச்சை கேட்டிருந்தால் இத்தகைய அவமானத்தை, தலைக்குனிவை நான் சம்பாதித்திருக்க வேண்டாம்தான். விதி யாரை விட்டது? நான், என் கணவர், ஒரே மகன், நல்ல வேலையில் இருப்பவன், மருமகள் அவளும் கை நிறைய சம்பாதிப்பவள்தான். இன்று அமைதியாய் வாழ்க்கையை நடத்தி கொடுத்த வேளையில்தான் ஒரு நாள் என் அண்ணன் குமார் என்னை தேடி வந்தார். கிராமத்திலிருந்து வறுமையில் வாடும் குடும்பம் அவருடையது. ஒரே மகன் +2 முடித்திருந்த வேளையில் அவனை மேலே படிக்க வைக்க வசதி இல்லாததால் என்ன செய்வதென்று விளங்காமல் தவித்து கொண்டிருப்பதாகவும், ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு கிடைத்தால் போதும் என்று பேச்சுவாக்கில் அண்ணன் சொன்னார். வெறும் +2 மட்டுமே படித்திருக்கும் நம்ம ரவுக்கு என்ன பெரிய வேலை கிடைச்சிடும்? அவன் வாங்கியிருக்கும் மதிப்பெண்கள் என்ன என்று நான் கேட்டபோது பிரமிப்புக்கு உள்ளானேன். அவன் மிக அதிக மதிப்பெண்களை பெற்றிருந்ததை அண்ணன் என்னிடம் எடுத்து காட்டிய போது, ஏன்னு இவனை மேலே படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பணுன்னு என்று சொல்ல வந்தது நான். அண்ணன் முகம் பார்த்து, இவனை மேலே படிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்ற போதும் அண்ணன் என் அவரையும் எங்கள் மகனையும் மருமகளையும் பார்க்க அவர்கள் அனைவருமே ஒரு சேர தலையாட்டி எங்களுக்கு சம்மதம் என்று சொன்ன போதும் அண்ணன், வேணாமா, ஒரு உறவு என்றது அப்பப்ப வந்து பார்த்து நலம், அதாவது நீ சௌக்கியமா, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா கேட்டுட்டு 2 நாட்கள் இருந்துவிட்டு போறதுதான் எல்லோருக்கும். இப்படி நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக நினைக்க மாட்டேன்னு நம்புகிறேன் என்ற போதும் வற்புறுத்தி, அண்ணே, உங்கள் கஷ்ட நஷ்டத்தில் உதவ தான் நாங்கள் விரும்புகிறோம். சொந்த மதத்துக்குள்ளே உதவிக்கிறதுல என்ன தப்பு? அதுவும் படிப்புக்கு ஓரளவுக்கு நாங்கள் வசதியாகவும் இருக்கோம். ஆனால் எங்ககிட்ட உதவி பெற உங்கள் தன்மானம் இடம் கொடுக்கலையோன்னு எங்களுக்கு தோணுது. நல்ல மார்க் வாங்கியிருக்கிற ஒரு பையனை வசதி இல்லைன்னு சொல்லி வீட்டோட முடக்கி போகிறது என்ன நியாயம்னே என்றெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லாத போதும் வற்புறுத்தி அண்ணன் மகனை அழைத்து வந்து, இங்கேருந்து மேலே படிக்க உனக்கு விருப்பமா? நீ என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற? தயங்காமல் சொல்லு, நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்றெல்லாம் கேட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், அதுவும் அவன் விருப்பப்பட்ட கோர்ஸில் எப்போடப்பட்டு சேர்த்து விட்டது தான். எங்கள் வீட்டில் அவனுக்கென்று ஒரு தனி அறையும் படிக்க ஒதுக்கி கொடுத்து அவ்வப்போது அன்புடன் அவன் நலம் பற்றி கேட்பதோடு அவன் பாக்கெட் செலவுகளுக்கு பணமும் கொடுத்தோம். இது உன் அத்தை வீடு, உன் வீடு போல நினைச்சுக்கப்பா. எது வேணுமானாலும் கூச்சப்படாமல் எங்ககிட்ட நீ கேட்கலாம் என்றெல்லாம் சொல்லி வைத்ததோடு அவனுடன் எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் ஒன்றி பழக வைத்தேன். இப்படி சில மாதங்கள் போன பின்புதான் தலைவலி ஆரம்பித்தது எங்களுக்கு. அவன் செய்கையில் மாற்றம் காணப்பட்டது. அதீத செல்லம் கொடுத்து விட்டோமோ என்று தோன்றியது. சில நாட்களாக அவன் காலேஜிலிருந்து தாமதமாக வர துவங்கியிருந்தான். அதாவது எப்போதும் மாலை 5லிருந்து 6க்குள் வீடு திரும்பும் அவன் மெல்ல மெல்ல இரவு 8, 9க்கு வர துவங்கிய போது என் கவலை அதிகமானது. அவன் வரும் வரை சாப்பிடாமல் இருக்க நான் ஒரு சுகர் பேஷண்ட், என் கணவர், என் மகன் மற்றும் மருமகளும் காத்திருக்க துவங்க அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை என்றாலும் எனக்கே நாம் ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்ற ஒரு குற்ற உணர்வே என்னை ஆட்கொண்டது. என் மனநிலையை உணர்ந்தால் போல் என் குடும்பத்தாரும், நாங்கள் ஒன்றும் உன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டோமா? அவன் வரதுக்குள்ளே நம் சாப்பிட்டாதான் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தோணலாம். காலேஜில் படிக்கிற பையன் ரொம்ப தொலைவு போய் வர வேண்டியிருக்கு. இதில் ஸ்பெஷல் கிளாஸ் வேறு அடிக்கடி இருக்கலாம். கம்பைன் ஸ்டடி பண்ணலாம். இல்லைனா மாலை வேளைகளில் பஸ் கிடைக்காமலும் தாமதமாகலாம். விட்டு பிடிப்போம். நாம் ஒன்றும் அவன்கிட்ட ஏப்பா லேட்டாக வரேன்னு கேட்க வேணாம், அவனா சொல்கிறவரை என்றதால் மௌனமாய் இருந்தேன். இரவு எந்த நேரத்துக்கு அவன் வந்தாலும், வாப்பா, முகம் கை கால்கள் கழுவிட்டு சாப்பிட்லாம், உனக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம் எனும் போதாவது, ஐயோ, நீங்கள் ஏன் எனக்காக சாப்பிடாம கண் விழித்து காத்துக்கிட்டு இருக்கணும்? நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டேனா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு என்றெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருந்தால் கூட மனதை தீற்றி கொண்டிருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ என்று தோண்டி துருவிய பார்க்க போகிறோம். ஆனால் அவனோ எதுவும் சொல்லாமல் தன் அறைக்குள் சென்று தாளிட்டு கொள்வான். விளக்கு கூட அணைக்காமல் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு அவன் படிக்கலாம். சின்ன பையன்தானே, மனமுதிர்ச்சி இல்லை போலும். இதை போய் பூதாக்கரமாக்க வேண்டுமா? இன்று எங்களை நாங்களே தீற்றிக்கொள்வோம்.
ஆனால் நாளாக நாளாக அவன் தினமும் தாமதமாக வருவதே, அதாவது இரவு 10 அல்லது 11 என்று தொடங்கி சில நாட்கள் 1 மணி கூட வர ஆரம்பித்தான். எங்கேயோ ஏதோ தவறு நடக்கிறேன்னு என் உள்மன சொல்லியது. என் கணவரிடம் சொன்னால் எதுவும் சொல்ல மாட்டார். மையமாய் ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்திடுவார். புள்ளை மருமகளுக்கு என் மீது தேவதா விசுவாசம் மற்றும் அன்பு கூட இருந்தது என்பதால் என்னையோ என் அவரையோ எதிர்த்து ஒரு வார்த்தை எப்போதாவது கூட குடும்ப நலன் கருதி ஜாடமாடையாவது, அதாவது போகிற போக்கிறாது பேசவே மாட்டார்கள். நானாக ஏதாவது ஆலோசனை கேட்டால் கூட நீங்கள் பார்த்து எடுத்த முடிவு, ஏன் வீணா கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, விடுங்க, அது கரெக்டாக தான் இருக்கும் என்பார்கள். மனைவிக்கு ஒரு முலம் பூ கூட அவன் தானாக வாங்கி கொடுத்ததில்லை, அவனும் குறையா எண்ணியதில்லை. இப்படி போய் கொண்டிருந்த தருணத்தில்தான் ஒரு நாள் ஆற்றமையால் அவனை பார்த்து நான், அதுவும் அவன் இரவு 12 மணிக்கு வீடு திரும்பி அவனிடம், என்னப்பா தினம் இப்படி லேட் ஆகுது, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு, உடம்பு கெட்டு போயிடாதா என்றபோது அவன், அத்தை நான் இன்னைக்கு நண்பர்கள் அழைப்பு தட்ட முடியாமல் சினிமா போயிருந்தேன், தப்புதான் அத்தை என்றவனிடம், சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லடா, நீ ஊருக்கு புதுசு அதான் ஒரு வித பயம் என்றேன். அதற்கும் அவன் புன்னகைதான். எனக்கே கூட ஏன் அவனை சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டே என்றிருந்தது. அதன் பிறகு கொஞ்ச நாள் வரை சீக்கிரமாய் வீடு திரும்பியவன் மறுபடியும் முன்பு போலவே தொடர்ச்சியா தினம் இரவு 11 அல்லது 12 என்று வர ஆரம்பிக்கவே என் அஸ்தியில் ஜுரம் கண்டது. மாலை வகுப்பு இருந்தது, அதான் தாமதம் என்று கூட பொறுத்து கொள்ளலாம். காலேஜ் நேரத்துக்கு பிறகு சினிமா, ஹோட்டல், பீச் என்று அதுவும் நாங்கள் கொடுக்கும் பாக்கெட் மணியில் எப்படி சாத்தியா என்று விளங்கவில்லை. சிரமப்பட்டு ஒரு பையனை நன்காக படிக்க வைத்து அந்த குடும்பத்தை தலை நிமிர செய்ய வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு இதுதான் கைமாறா? என் கணவர் சொன்னார், உரலில் தலை கொடுத்தாச்சுமா, பொறுத்து தான் போகணும். அவன் படிப்பு முடிகிற வர மூச்சு விடாத, இல்லைன்னா நம்ம குடும்பமான சந்தைக்கு போகும் என்று. ஆனால் அவன் தினம் 11, 12 இன்று வர ஆரம்பித்திருந்தான். சற்று குற்ற உணர்வே இல்லாமல். இது மட்டுமா, 4 பாடங்களில் அரியர் வேறு வைத்திருந்தான். அதை பற்றி அவன் கவலைப்படுவதாகவும், என்னங்க தப்பு பண்ணிட்டே போல இருக்கு, நல்லா படிக்கிற பையன், அதுவும் அண்ணன் பையன், கஷ்டப்பட குடும்பமாச்சேன்னு நினச்சி அண்ணன் சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவாயினும் புண்ணிய கொடு, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவதில் சொல்வாங்களே, அதனால்தான் இவன் ஒருத்தனை கை தூக்கி விட்டா அண்ணன் பரம்பரையே நல்லா இருக்குமே நினைச்சுதான் உங்கள் பர்மிஷனை கூட கேட்காமல் என்னை மன்னிச்சிருங்க. எங்க இவன் நடத்தையை பற்றி அண்ணன் காதில் போட்டா என்ன என்று என் கணவரை கேட்டபோது, வேணாமா, இன்னொரு தப்பையும் பண்ணாத, இதனால் 2 குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் தான் வரும். உங்கள் அண்ணன் உங்ககிட்ட வந்து நேரடியாக எதுவும் கேட்காட்டியும் முதுகு பின்னால் என் புள்ள மேலே படிக்க வைக்கன்னு இவன் கிட்ட நான் வந்து கெஞ்சினேனா, சின்ன பசங்கன்னா அதுவும் காலேஜை படிக்கிறவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க, இதை போய் தப்பாக எடுத்துக்கிட்டு குத்த சொல்ல வந்துட்டோனோ, இல்லைனா பிள்ளைகிட்ட தேடி படித்தது போதும், ஏன் என் மானத்தை வாங்குற, ஊருக்கே திரும்பி போயிடலான்னு அழைச்சிக்கிட்டு போயிடலாம். உன் எண்ணம் தூய்மையானது என்றதை அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்கள் அண்ணன் புள்ள படிப்பை முடிக்கிற வரையாது நீ வாயே திறக்காம இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. வேலியில் போகிற எதையோன்னு ஒரு பழமொழி உண்டுல்ல, நான் அப்போவே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இந்த பையனை இந்த காலேஜில் சேர்த்து விட்டு நம்ம வீட்டிலையும் தங்க வைக்கணும் நீ முடிவு பண்ணப்ப என்கிட்ட தனியா, அட என்கிட்ட கூட வேணாம், நம்ம பிள்ளையாண்டா இல்லை மருமகிட்டையாவது யோசனை கேட்டிருக்கலாம். நான் அப்போ இதை அப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன்னு வையே, நான் என்னவோ உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு நீ உதவி பண்ண நினைக்கிற விரும்பலன்னு நினச்சிருக்கலாம். அதுவும் ஒரு ஏழை பையன் படிப்புக்கு என்ற போது எங்கள் மருமகள் வாய் போத்து எதுவும் பேசாமல் நிற்க என் மகனும் அதையே சொன்னான் என்னிடம். அம்மா, எதையுமே நீ கண்டுக்காதம்மா, அவன் படிப்பு முடிகிற வர அதுதான் நல்லது நம்ம எல்லோருக்குமே என்றான். எனக்கே உறுத்தியது, தப்பு பண்ணிட்டோமா என்று. அட, அட்லீஸ்ட் இப்படியே போனாலும் பரவாயில்ல, யாரும் அவனை கடிந்து கொள்ள இல்லையன்னு நினைத்து மேலும் அவன் வேறு எதையாவது தீய பழக்கங்களுக்கு அடிப்பையாகிவிட்டால் அப்போது அண்ணன், ஏமா உன் பையனா இருந்தா இப்படி கண்டுக்காம விட்டுருப்பியா, இவன் என்னோட கிராமத்திலே ஏன் இப்போ நேர்பார்வையில் இருந்ததாவது இப்படி கெட்டு சீரழிஞ்சு போயிருக்க மாட்டான் என்னலாம் மனம் கிடந்து தவித்தது. ஆனால் அவனோ இதை கொஞ்சமும் சட்டை பண்ணவில்லை.
கடவுளே, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கோ என்று இறையஞ்சு தான் முடிந்தது. நாங்கள் அவனை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவனுக்கு மேலும் சாதகமாயிற்று. அப்போது ஒரு நாள் மறுபடி இரவு 12 மணிக்கு நான் டைனிங் டேபிள் காத்திருந்த போது அவனை காணாமல் தேடினால் அவன் தன் அறைக்கு சென்று விட்டிருந்தான். அப்போதும் கோபத்தை காட்டாமல் அவன் அறைக்கு போ, என்னப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீ சாப்பிட வரலையே என்றபோது நான் ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்டேன் என்றான். அப்போது ஆல்ரைட் தூங்கப்பா என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். பிறகு இதுவே தினமும் வாடிக்கையாய்விட்டது. நானும் இரவு 12 மணிக்கு அவன் வருவரை காத்திருப்பதும் பிறகு தூங்க போதுமாய் இருந்தேன். என் கணவர், மகன், மருமகள் பொறுமை காத்தனர். என் இக்கட்டான நிலை அறிந்து பிறகு ஒரு நாள் இரவு ஒரு ஆட்டோவில் அவன் ஒரு பெண்ணுடன் வந்து இறங்கினான். யாருப்பா அது என்ற போது கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படிக்கிறவ அத்தை என்றான். அப்போதும் நான் துளியும் முகம் சுளிக்காமல் பார்த்து நடந்துக்க என்றபோது அவன் நானே சற்றும் எதிர்பார்த்த போது என்னிடம் வெடித்தார். என்ன அத்தை சொல்கிறீங்க, என்னத்தை பார்த்து நடங்கிறது, ஒரு பெண்ணு கூட பழகுனா பேசுனா உடனே கதை கட்டி விடுறதா என்றான் உரத்த குரலில். 4 வீடுகளுக்கு கேட்கும் அளவில். அதுவும் அந்த நட்ட நடு நிசி வேளையில் திகைத்து போய் நின்றேன், நான் செய்வதறியாது. பிறகும் அவன் தினமும் அந்த பெண்ணுடனே ஆட்டோவில் வந்து இறங்குவதும் இறங்கிய பிறகும் ஒரு சில நொடிகள் அங்கே அவளுடன் பேசுவதுமா ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று என் உள்ளுணர்வு சொல்லியது. யாரும் அவன் செய்கைகளை கண்டு கொள்ளவில்லை என்றான போது அவன் கொட்டம் முன்னிலும் அதிகமாயிற்று. ஒரு நாள் நாங்களே சற்றும் எதிர்பார ஒரு தருணத்தில்தான் அவன் ஆட்டோவில் அந்த பெண்ணுடன் வந்து இறங்கி உள்ளே வந்த சில நொடிகளே 4-5 மோட்டார் சைக்கிளில் வஸ்தாது போல் சிலர் எங்கள் வீட்டு வாயில் வந்து இறங்கி கதவை தட்ட, யாராக இருக்கக்கூடும் அந்த நடுநிசி வேலையில் இன்று படு கேஷுவலாக கதவை திறந்து எனக்கு ஷாக் அடித்தால் போல் ஆயிற்று. எங்கே அவன், வெளியே வர சொல்லு, உடனே அவனை என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன் மனசுக்குள்ள என்றபோது நீங்கள் யார் என்று என்னை பார்த்து அண்ணன் மகன் பெயர், படிக்கும் காலேஜ், வகுப்பெல்லாம் விளக்கமாய் சொல்லிவிட்டு கூப்பிடுமே அவனை என்றபோது சத்தம் கேட்டு எங்கள் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே அண்ணன் மகன் உள்பட வெளியே வர, டே ராஸ்கல், உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, எத்தனை வாட்டி தான் உன்னை வான் பண்ணுறது, கூட பிடிக்கிற பெண் வசதியான வீட்டு பெண்ணுன்னு அதை ஏமாற்றி லவ் அது இதுன்னு தபர் இதெல்லாம் எங்கள் கையில் வச்சுக்காத. எங்கள் அண்ணன் அந்தஸ்துக்கு கால் தூசி பிரிவியா நீ, அவ்வளோதான் ஜாக்கிரதை. இன்னொரு தபா எங்கள் பெண்ணோட உன்னை பார்த்தேன் வையே, அந்த இடத்திலே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் என்றவர் எங்கள் பக்கம் திரும்பி சொல்லி வையே உங்கள் பையனானட என்று சொல்லி கொண்டிருக்கையில் அந்த நிசி வேளையிலும் தெருப்பூரா கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்தது எங்களை அவமானமாய் போயிற்று. இப்படி ஆகும் என்று நான் நினைத்தேனா என்ன? கூட்டம் கலைந்து சென்றதும் என்னடா இப்படி பண்ணிட்ட என்ற போது அவன், என்ன பண்ணிட்டேன் அத்தனா, திருடினேனா, பொய் சொன்னேனா, ஒரு பெண்ணை லவ் பண்ணுறது தப்பா, அதுவும் அவளை கூட என்ன லவ் பண்ணுறப்ப என்றவனை பார்த்து, ஏண்டா முதல்ல படிப்பை முடித்து லைஃப்பில் செட்டில் ஆக பாரு, அப்புறம் காதல் ஊர் சுற்றுற எல்லாம் என்று என்னை பார்த்து, உங்கள் வீட்டில் உன் தயவில் நான் தங்கிட்டு படிக்கிறனால தான் இந்த அட்வைஸ் எல்லாம். எங்கள் அப்பாக்காரன் பண்ணது தப்பு, தன்னால் படிக்க வைக்க முடியலைன்னா புள்ளைய விட்டுடணும், அவ்வளோதான். இன்னொரு வீட்டில் ஏன் கொண்டு போய் விடணும்? சே, மானம் ஈனம் கொஞ்சமாச்சும் வேணாம் ஒருத்தனுக்கு. இவன்களெல்லாம் யார் புள்ளைய பெற்றுக்க சொன்னாங்க என்று கண்டை மெனிக்கு பேசிய போது, ஏண்டா ஒரு அப்பாக்காரனை பார்த்து மகன் பேசுகிற பேச்சா இது என்றேன் ஆற்றல் மாட்டாமல். அப்போது அவன் மேலும் வெடித்தான். என்ன நீ உன் அண்ணங்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறியா? பேசாமல் போயிரு உள்ள, இல்லைனா என் கோபத்தை கிளறாத மேலே என்றபோது என் கோபம் எல்லை மீறியது. நான் பேச வாய் திறக்க முன் அவன், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசின வையே அவ்வளோதான் என்றவன் விடுவிடு என்று உள்ளே போய் தன் உடைமைகளை ஒரு சூட்கேஸில் எடுத்து திணித்து கொண்டு எதுவும் பேசாமல் சரசரவென அந்த நல்லுயிர் வேலையில் வெளியேறினார். டே டே எங்கடா போகிற இந்த நடுநிசியில் என்ற என்னை பொருட்படுத்தாமல், இருளில் என்ற என்னை பொருட்படுத்தாமல் இருளில் கரைந்து போனோம். அன்று இரவு பூரா நாங்கள் யாருமே தூங்கவில்லை. அவனது நண்பர்கள் என்று அறியப்பட்டவர்களுக்கு எல்லாம் நாங்கள் ஃபோன் போட்டும் நோ ரெஸ்பான்ஸ்.
கடவுளே, ஏதாவது ஏடாகூடமான முடிவை அவன் எடுத்துவிடக்கூடாது என்று எண்ணி அந்த இரவில் தலைக்கு குளித்து குலதெய்வத்துக்கு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்தேன். மறுநாள் நடந்த விபரம் பூரா அண்ணனிடம் செல்லில் சொல்ல அவரும் ஊ ஊ என்று மட்டுமே சொன்னார். பாவம், அவர் மனதிலும் வேதனை இருக்கும் அல்லவா. பிறகுதான் அவன் ஒரு சக காலேஜ் நண்பன் வீட்டில் தற்காலமாய் தங்கி கொண்டு காலேஜுக்கும் போய் வருவதாய் செய்தி வந்தது. எத்தனை நாட்கள் தான் அந்த நண்பனுடனே தங்கியிருக்க அனுமதிப்பார்கள்? அதுவும் இவனை பற்றி யாராவது போட்டு கொடுத்து விட்டால் பிறகு அண்ணன் வந்து நடந்தது எல்லாம் கேட்டறிந்து வருத்தப்பட்டதுடன் சற்று நேரம் கண்களில் வடியும் கண்ணீருடன் அமைதி காத்தாள். என்னன்னே, ஏன் அலற? எல்லா விதி என்ற போது அவர், நான் ஒன்று சொன்னா நீ கோபிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஆரம்பத்திலே அவனை கண்டிச்சிருக்கணும், இல்லைன்னா எனக்காவது சொல்லியிருக்கணும். நமக்கு என்ன வந்துச்சுன்னு நீ மௌனட்டிமாக இருந்துட்டு இப்போ விஷயம் கை மீறி போனதுக்கப்புறம் எல்லாம் என் தலைவிதி தான், தப்பு என் மேலே தான் இருக்குது. உடன் பிறந்த தங்கச்சி தானே, படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாளே, தான் பெத்த பிள்ளை போல பார்த்துப்பான்னு நம்பி நான் மோசம் போயிட்டேன் என்று அண்ணன் விருட்டனென வெளியேறினாள். தன் மகன் தப்பை உணராமலும் எங்களிடமும் எதுவும் சொல்லாமலும் சுருக்கென்று தைத்தது எனக்கு. அண்ணன் பிள்ளையாண்டான் அன்று வீட்டை விட்டு வெளியேறும்போது நாடடிச்சிட்டு போன துக்கத்தின் வடுகூட இன்னமும் மறையதுக்குள்ள அண்ணனும் என்னையே சாரால் மனப்பூர்வமாய் ஒரு ஏழை பையனை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும்னு நான் நினைச்சது தவறா? அப்போது அங்கே நின்று கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருந்த பிள்ளை மருமகள் மீதே என் கோபம் வெடித்தது. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நீயும் அப்பாவும் இப்படி மௌனம் சாதிக்கிறது என்ன நாயடா? அப்பாவாது என் அண்ணன், அவருக்கு மச்சனங்கிறதுல எதுவும் பேச முடியல. ஆனால் படித்து வேலைக்கு போகும் கல்யாணமான தலைக்குமே வளர்ந்த ஒரு பிள்ளையான நீ ஒரு சின்ன பையனை என்கிட்ட எகடு தகடா, அதுவும் வாசலில் பலர் பார்த்துருக்க நின்று கத்தி கலாட்டா பண்ணி எகிரினப்பவும் அப்பவும் மாமங்கார வந்து என்ன சாடினப்பவும் நீ கம்முன்னு இருந்தது நியாயமாடா என்ற போது அவன் மௌனமாய் தான் இருந்தான். அப்போது என்னவர் சொன்னார், நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த நடுநிசி வேலையில் நானும் நம்ம பிள்ளையாண்டானோ இப்படி நடந்துக்கிட்டது தான் கரெக்டான முடிவு. எப்படி கேட்குறா? அன்னைக்கு நம்ம பிள்ளையாண்டா அவனை எடுத்து நாள் பார்த்து பேசியிருந்தா வையே என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. சண்டை மேலும் வலுத்து போய் கை கலப்பில் கூட கொண்டு விட்டுருக்கலாம். ஊரே கூடி போலீஸ்க்கு புகார் போயிருக்கோம். நாம் படித்தவங்க அதிர்ந்து கூட இதுவரை யார்கிட்டையும் பேசினதில்ல. டீசெண்டாக லோக்காலிட்டியில் இருக்கிறவங்க என்னதான் கல்யாணமாகி குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைய இவன் இருந்தாலும் தலை இருக்கிறப்ப வாள் ஆடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டுமா? ஒரு கால் நானே அந்த பையனை கடிச்சு 4 வார்த்தைகள் பேசியிருந்தாலும் உறவு விட்டு போயிடும். அதான் அப்போ நானும் மௌனமாக இருந்தேன். உன் கூட பிறந்த அண்ணனே அவன் பிள்ளையின் செய்கையை கண்டிக்க திராணி இல்லாமல் ஓ மேலே பழி போட்டுட்டு தப்பிச்சுக்க பார்க்குறான். ஒரு கால் நீ அப்பப்போ இவனை பற்றி உன் அண்ணக்கிட்ட புகார் பண்ணியிருந்த வையே, அப்போவும் அவன் உனக்கு அவனை படிக்க வைக்க விருப்பம் இல்லைன்னா ஊருக்கு அனுப்பிடு, நானும் உன்கிட்ட என் மகனை படிக்க வையின்னு கெஞ்சினே சொல்லியிருப்பான். இப்போ நீ சொன்னாப்ல அன்னைக்கே நம்ம புள்ள அவனை கண்டிச்சிருந்தா இன்னும் இந்த உறவில் ஒரு பலமான கீறல் தான் விழுந்திருக்கும். நீர் அடித்து நீர் விலகாதும்பாங்க. இப்போ உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு இடையே உள்ள இந்த கோபம் வருத்தம் எல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் நீர்த்து போயிடும். ஆனால் நம்ம புள்ள அவனை அன்னைக்கு கண்டிச்சிருந்தா அவன் எப்படி ஏன் பிள்ளைய சாடலாம்? நீயாவது வயசில் மூத்தவ, அத்தை முறை, என்ன இருந்தாலும் உன் பிள்ளையின் செய்கள் என்னால் ஜீர்ணிக்க முடிக்கல. அவனை பார்க்குறப்பெல்லாம் சொல்வார், உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க ஒழிய சிறு பொரிய ஊதி ஊதி பெரு நெருப்பாக்கக்கூடாது. இப்படி ஒரு பிள்ளைய நான் பெற்றதுக்கு நாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ற போதுதான் எனக்கு என் புள்ள மருமகளின் அருமை பெருமை விளங்கியது.